அப்பா என்பவர் தன் குடும்பங்களை முதுகில் சுமப்பவர் அல்லவா? சரி, அப்போ நீங்கள் தங்கள் குடும்பங்களை முதுகில் சுமப்பவரா இல்லையா என்பதை பார்ப்போம். அதற்கு என்னென்ன தகுதி வேண்டும் என்றால், முதலில் தன் தாய் தந்தையரை கடவுளாக நினைத்து போற்றுதல் வேண்டும். தன் மனைவி ஒழுக்கமுடையவளாக இருப்பின் அவளை கடவுளுக்கும் மேலாக எண்ணி காத்தல் வேண்டும். தன் மனைவியின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தல் வேண்டும். தன் தவறுகளை உணர்த்தல் வேண்டும். சூழ்நிலையின் காரணமாக வரும் சிறு சிறு பிரச்சனைகளை நிதானமாக கையாளுவது. பிற உயிர்களின் வலியை தன் வழி போல் உணர்த்தல். இவ்வாறாக அனைத்து நற்குணங்களையும் கொண்டவரையே தன் குடும்பங்களை முதுகில் சுமப்பவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்வகையான நற்குணங்கள் இருந்தால் மட்டுமே தன் குழந்தைகளுக்கு நல்லவற்றையே கற்றுக் கொடுத்து தன் தலைமுறையை தலை சிறந்து வாழ வைக்க முடியும். இந்த நல்ல குணங்கள் இதுவரை உங்களிடம் இல்லாமல் இருக்கும் வகையில் இனியாவது தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்வதே தலை சிறந்த அறம் ஆகும். தவறுகள் செய்வது மனிதனின் இயல்பு, ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ்வதே மனிதனின் சிறந்த பண்பு. இப்பேற்பட்ட சிறந்த பண்புடையவர்களின் குழந்தைகள் தன் எதிர்காலங்களை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வார்கள். நம்முடைய குழந்தைகள் மிக பெரிய புத்திசாலி. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள். நாம் நினைப்பதை நமது குழந்தைகள் செய்து காட்டிவிடுவார்கள் அல்லவா? நாம் 8 அடி பாய்ந்தால் நமது குழந்தைகள் 16 அடி பாய்வார்கள் அல்லவா? ஆகையால் நாம் செய்கின்ற அனைத்தும் நல்லதாகவே செய்தால் அவர்களும் எவ்வளவு சிறப்பாக செய்து முடிப்பார்கள். ஒரு குழந்தைக்கு தன் தந்தை தான் ரியல் ஹீரோ. ஆகையால் நீங்கள் எப்படி தன் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செய்கிறீர்களோ அதை பார்த்து தான் தன் குழந்தைகளும் வருங்காலத்தில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ரியல் ஹீரோ போல சிறப்பாக செயல்படுவார்கள். நாம் இந்த பூமியில் மனிதராக பிறந்ததற்கு மாபெரும் தவம் புரிந்திருப்போம் அல்லவா? நான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், மற்ற பிறவிகளை விட மனித பிறவியே மிகவும் சிறப்புடையதாகும். ஏனென்றால் மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் நிறைந்துள்ளது. இந்த சிந்தனையை வைத்து நாம் என்ன செய்வது என்று கேட்டால், வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ சிந்தனையே மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, சிந்தித்து பார்த்து இவ்வாறு செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு எடுக்க சிந்தனையே பெரிதும் உதவியாக இருக்கிறது. இவ்வாறாக சிந்தித்து செயல்படவில்லை என்றால் 6 அறிவிற்கு கீழே உள்ள ஜீவராசிகளை போன்று ஆகிவிடுகிறோம். பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவது, பிறர் மீது தன் கோபங்களை காட்டுவது, தன் தவறுகளை அடுத்தவர் மீது திணிப்பது, பிறர் பொருட்களை களவாடுவது, பிறர் துன்பம் தன் துன்பம் என்று எண்ணாதது, பிறரை மதித்து நடக்காமல் இருப்பது, விட்டு கொடுக்காமல் இருப்பது, இவ்வாறான மிருக குணங்களை கொண்டவராக காட்சியளிக்கிறார்கள். மிருகங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது. ஆக சிந்தித்து செயல்படாத அனைவரும் மிருகத்திற்கு சமமானவர்கள்தானே. அதாவது தன் தவறுகளை உணராதவரை மனிதனாகவே எண்ணப்படுவது இல்லை. சரி, சிந்தித்து செயல்படும் ஆற்றல் தான் இல்லையென்றால் தன் உறவுகள் சொல்வதை கூட கேட்கும் குணமும் இல்லை. ஒன்று சொல் புத்தி வேண்டும், அல்லது சுய புத்தியாவது வேண்டும். இந்த இரண்டுமே இல்லாத ஒரு உயிர் எப்படி மனிதராக இருக்க முடியும்? இது மனித உருவம் கொண்ட மிருகம் என்றுதான் சொல்ல முடியும். இப்பதிவை கேட்கும் நீங்கள் இக்குணம் படைத்தவராக இருக்க கூடாது என இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் இவ்வகையான தீய குணங்கள் படைத்தவராக இருந்தால் தயவு செய்து தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். எப்படி தன்னை மாற்றிக்கொள்வது சாத்தியமாகும் என்று கேட்டால், அதற்கு முதலில் நீங்கள் உங்கள் தவறுகளை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தாலே பாதியளவு திருந்திவிட்டீர்கள் என்று அர்த்தம். நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் அல்லவா? மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் அந்த மாற்றத்தை நாம் நினைத்தால் மட்டுமே கொண்டு வர முடியும். எடுத்துக்காட்டு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இரும்பு ஊற கல்லும் தேயும் என்ற பழமொழிக்கேற்ப நல்ல எண்ணங்களை விதைக்க விதைக்க தீய குணங்கள் வெகுவாக மறைந்துவிடும். நில்லுங்கள், ஏன் இந்த அவசரம்? சற்று நிதானமாக செயல்படுங்கள். நாம் செல்வது சரியான பாதையில் தானா? நம்முடன் பழகும் நண்பர்கள் உண்மையானவர்கள் தானா? நம் குடும்பங்களை சரியான பாதையில் தான் நடத்துகிறோமா? நாம் சம்பாதிப்பது நேர்மையான வழியில் தானா? அடுத்தவரின் பொருளுக்கு ஆசைப்படாதவராகத்தான் இருக்கிறோமா? மற்றவர்களை மதித்து நடக்கிறோமா? நாம் யாருக்கும் துரோகம் செய்யாமல் தான் இருக்கிறோமா? நம்மை நம்பியவரை கைவிடா வண்ணம் இருக்கிறோமா என பல வகையில் சிந்தித்து நிதானமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனித வாழ்க்கை என்பது ஒரு வரம். அதை ஒரு முறைதான் அனுபவிக்க முடியும். வாழும் வரை நல்ல பெயரோடும் நல்ல புகழோடும் வாழ வேண்டும். எந்த ஒரு இழப்பையும் தாங்கும் மனவலிமை ஆண்களுக்கு கிடையாது. ஆகையால் சிலர் தகாத வார்த்தையால் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள்.
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற குறளுக்கு ஏற்ப ஒருவன் ஆத்திரத்தில் பேசும் வார்த்தையானது கத்தியை விட கூர்மையானது. கத்தி இன்றி இரத்தம் இன்றி ஒருவரை கொல்லக்கூடியது. கேட்பவர்களை நடைபிணமாக ஆக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. ஒருவரது உடலில் ஏற்பட்ட தீக்காயங்கள் ஆறிவிடும். ஆனால் தீய சொற்களால் ஏற்பட்ட காயங்கள் ஒருபோதும் ஆறாது. அந்த தீய சொற்களால் அவன் செய்த நல்லவைகளும் பயனற்று போகும் என்பதை உணராமல் இருப்பதால் தான் சில தவறுகள் நேர்கின்றன. எனவே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக பேச வேண்டும் அல்லவா? நாம் அல்லது நமது முன்னோர்கள் செய்த பாவபுண்ணியத்தின் படித்தான் நமக்கு நடக்கும் நல்லதும் கெட்டதும் என தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் கர்மா என்று சொல்கிறோம் அல்லவா? எனவே நம்மால் ஏற்படும் தவறுகளை நாம் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் வகையில் நாம் எப்படி தன்னுடைய தவறுகளுக்காக மற்றவர்களை குறை கூறுவது நியாயமாகும்? எவன் ஒருவன் நேர்மை உண்மை தர்மம் என வாழ்கிறானோ அவனுக்காக இறைவன் என்றும் துணையாய் நிற்பான். ஒருவன் தான் செய்த செயலுக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக பெறுவான். தன்வினை தன்னை சுடும். அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் என்ற பழமொழிக்கேற்ப தான் செய்த தவறுகளுக்கேற்ற தண்டனையை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். எனவே நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை சரியான முறையில் செய்தாலே சிறப்புடையதாக இருக்கும். சில ஆண்கள் குடும்ப சூழலின் காரணமாக சில தவறுகளை செய்கிறார்கள். நேர்மைக்கு புறம்பான எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பின்விளைவுகள் மிகவும் கொடூரமாக இருக்குமென்பதை அறியாமல் தவறான பாதையில் செல்கிறார்கள். பிறருடைய செல்வத்தை எடுக்காமல் இருந்தாலே தன்னுடைய செல்வம் குறையாமல் இருக்கும். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாத ஒருவரிடம் திருமகள் தானே வந்தடைவாள். இப்பதிவை கேட்பவர்கள் ஆண்களோ பெண்களோ ஒழுக்கம் என்பது இருவருக்குமே பொதுவானவையாகும். ஒழுக்கம் என்பது எல்லோருக்கும் சிறப்பினை கொடுப்பதால் அதனை உயிரை விட மேலானதாக நினைத்து பாதுகாத்துக் கொள்வதே மிகச்சிறந்த பண்பாகும். கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லாவற்றிற்கும் மேலான தகுதி உடையவர் யார் என்று கேட்டால் பிறருடைய மனைவியை நாடாமல் இருப்பவரேயாவார். ஐம்புல ஆசைகளை ஒழித்து ஒழுக்க நெறியில் இருப்பவர் நீண்டகாலம் நலமுடன் வாழ்வார். நல்லொழுக்கம் இல்லா ஒருவர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அறிவில்லாதவரேயாவார். ஒருவன் செய்த உதவியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆனால் அவன் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது மிகவும் நல்லதாகும். எவரிடம் இரக்கமும் அன்பும் உள்ளதோ அவர்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். எலும்பில்லாத புழுக்கள் வெயிலில் காய்ந்து வருந்துவது போல அன்பில்லாதவரின் உயிரை கடவுள் வருத்துவார். கடவுளை மனதார நினைப்பவர் தெரியாமல் செய்த தவறுகளினால் வரும் துன்பங்களை பனி போல நீக்கிவிடுவார். கடவுளை நாம் தேடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மிடமே இருக்கிறார். அன்போடு வாழும் ஒவ்வொருவரிடமும் கடவுள் வாழ்கிறார். மனசாட்சி என்பது கோயிலானால் அதில் உள்ள அன்பு என்பது தெய்வமாகும். அன்பாக இருப்பவர்கள் இடத்தில்தான் தெய்வம் இருக்கும். அதனால்தான் நாம் அன்பே தெய்வம் என்று சொல்கிறோம் அல்லவா? எனவே எல்லா உயிர்களிடமும் கடனாக அன்பை பெற்று வாழுங்கள். இக்கடன் அன்பை வளர்க்கும். கடனாக ரொக்கத்தை பெற்று வாழாதீர்கள். இக்கடன் அன்பை முறிக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்ற பழமொழிக்கு ஏற்ப இளமையுள்ள போதே சம்பாதித்து பிறகு முதுமையில் நிம்மதியாக வாழுங்கள். அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்பதை போல உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்களின் அன்பானவர்களிடம் விட்டு கொடுத்து வாழுங்கள். விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை. அதை விட்டுவிட்டு வேலியே பயிரை மேயலாமா என்பதை போல உங்களையே நம்பி வந்த தன்மனைவியை நீங்களே துன்புறுத்தலாமா? பெண் என்பவள் பூ போல மென்மையானவள். தேவைப்பட்டால் புயல் போலவும் மாறும் தன்மை கொண்டவள். ஆண்களை விட பெண்களே வலிமையானவர்கள். அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டால் பெண்கள் பிறந்ததிலிருந்தே நிறைய வலிகளையும் சவால்களையும் சந்தித்து வளர்ந்ததால் ஆண்களை விட அதிகமான மனவலிமை கொண்டு உருவெடுத்து விடுகிறார்கள். பெண்கள் திருமணமான ஒரே காரணத்திற்காக தனது தாய் தந்தையரையும் தனது சுதந்திரத்தையும் தனது சந்தோஷத்தையும் தியாகம் செய்துவிட்டு எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் தன் திருமண வாழ்க்கையை ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தனது மனைவியை தன்னுள் ஒருவராக நினைத்து அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து அன்போடு வழிநடத்தினாலே அவர்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே தேடி வரும். தங்களுடைய குழந்தைகளுக்கு இரு கண்களை போன்றவர்கள்தான் தாயும் தந்தையும்.
இரு கண்களில் ஏதாவது ஒரு கண்ணிற்கு பார்வையில்லை என்றால் அக்குழந்தையின் எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படுமோ அதேபோல்தான் தாயோ அல்லது தந்தையோ இல்லை என்றால் தன் குழந்தையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே குடும்பத்தில் ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுமேயானால் அவற்றிற்காக இருவரும் விட்டுக்கொடுத்து வாழ்வதே சிறப்புடையதாகும். அப்படி வாழ்ந்தாலே ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமி குடியிருப்பாள். பெண்களை ஏன் மகாலட்சுமி என்று கூறுகின்றோம் என்றால், பெண் என்பவள் மங்களகரமானவள், செல்வங்களை நிலை பெறச் செய்பவள். பெண்ணானவள் கோமாதாவை போன்று பசியை ஆற்றுபவள். கோமாதா எப்படி நாம் உண்ட உணவுகளின் மீதத்தை உண்டு பிறகு அது நமக்கு இரத்தத்தை பாலாக்கி நமது உயிரையும் பிற உயிர்களையும் காப்பாற்றுகிறதோ அதேபோல்தான் ஒவ்வொரு தாயும் அனைவரையும் காப்பாற்றுவாள். எனவே பெண்களை கடவுளுக்கு நிகராக போற்றி பாதுகாக்க வேண்டும்.